அத்தை, பாவம் அத்தை. குழந்தை என்னத்த பண்ணும்? அந்த குழந்தைய இப்படி பிடிச்சி தலைகீழ தொங்க விட்டு ரொம்ப நேரம் வச்சிருந்தா குழந்தைக்கு ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது? ப்ளீஸ் குழந்தைய கொடுங்க அத்தை. எங்கள் வீட்லேயே எனக்கும் கௌசிக்கும் குழந்தைக்காக மட்டும்தான் சண்டையே வந்துச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு வந்துச்சு. அந்த குழந்தையவே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி? கொடுத்துருங்க. முள்ள கொடுத்துரு. வீட்டுக்குள்ள போன்னு சொல்லுங்க, குழந்தைய கொடுத்துட்றேன். பாருங்கக்கா, அது என்னோட குழந்தை. தயவு செஞ்சு என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. என் குழந்தைய வச்சு உங்க விளையாட்ட விளையாடாதீங்க, சரிங்களா? இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு கூட நான் வர கிடையாது. என் குழந்தைய கொடுத்துருங்க. என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெத்தேன்னு எனக்கு தான் தெரியும். ப்ளீஸ்க்கா, கொடுத்துருங்கக்கா. அப்போ அவரை உள்ள போக சொல்லு. என்னையா சொல்ல சொல்லு. அக்கா, அதுக்குன்னு என்னோட குழந்தைய கிடைச்சிச்சு உங்களுக்கு. பாவம் இல்ல அவன். தயவு செஞ்சு மாமா என்னோட குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ, எப்படி அழுகுறான் பாரு. நான் ஏன் தான் இங்க வந்தேன்னு தெரியல. இப்படி ராட்சசி மட்டும் இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலக்கா. அண்ணே என்னது? ஏய் அருவி, இன்னும் குழந்தை எப்படி வச்சிருக்காங்க? என்ன நீ இதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தலையில தொங்க விட்டுட்டு இருக்கியா? அண்ணே என்ன நடக்குது? இது என்ன நினைச்சீங்க? பொம்மை நினைச்சீங்களா? என்னோட குழந்தை இப்படி தலைகீழ தொங்க விட்டுட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏ அருவி, அறிவு கட்ட ஜென்மமே, குழந்தைய எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்த? யாரு கேட்டு தூக்கிட்டு வந்த? ஆமா, முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? இந்த பிள்ளை எப்படி தூக்கிட்டு போ. கிருஷ்ணா, நீ ஏன் அருவியை திட்டுற? அருவி அன்புவை பார்க்க வந்துச்சு. என்ன செய்ய? அன்புவை பார்க்க வந்த இடத்துல இப்படி நடக்கும்னு அதுக்கு என்ன தெரியும்? குழந்தைய தூக்கிட்டு போய் அன்புட்ட காமிப்போன்னு வந்திருக்கு. இந்த இருக்காளே, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல கிருஷ்ணா. எல்லாமே இந்த முள்ளனால தான். அண்ணே, தூக்கிட்டு அப்படி தலைகிறதுக்கு நிக்க பிடிச்சிட்டு இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னென்ன செய்யறது? நீங்களும் சாதாரணமா பேசிட்டு இருக்கியா? பிடிச்சு இழுக்க மாட்டீங்களா குழந்தைய? ஆளாளுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? பிள்ளை கத்திட்டு இருக்கு. நானே போனவன் என்னடா பிள்ளை சவுண்டு கேட்குதுன்ட்டு ஓடியாரேன். கிருஷ்ணா, உண்மைதான் கிருஷ்ணா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ராட்சசி தான் குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டா. என்ன செய்யறதுன்னு தெரில. வீட்டை விட்டு வெளியில அவளை அனுப்புனேன். குழந்தைய தலையில வச்சுக்கிட்டு என்னை உள்ள போக சொன்னாதான் குழந்தைய விடுவே, இல்லைன்னா தொப்புன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விடமாட்டேன்ட்டாவ. கிருஷ்ணா, என்ன நீ இப்படி இருக்கீங்க? முன்னாடிலாம் நீங்க இப்படி இல்லையே. இப்ப என்ன மிருகத்தன்மமா ஆயிட்டியா? அதுக்கு என்னோட குழந்தையா கிடைச்சிச்சு. உங்களை வீட்டுக்குள்ள போக சொல்ற, வீட்டுக்குள்ள போக சொல்ற உங்க வீட்டுக்காரோடது. ஏன் குழந்தைய தொப்புன்னு போட்டுருவேனா? என்ன அர்த்தம் அதெல்லாம்? இங்க பாரு கிருஷ்ணா, என்கிட்ட எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காத, சரியா? போ, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு. என் வேலை என்னமோ அதை பார்த்துட்டா. ஆமா, கிளம்பு. அருவி, எல்லாம் ஒன்னு சொல்லணும். இவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கணும்னு அவசியமா? சொல்லு, எதுக்கு குழந்தைய இங்க தூக்கிட்டு வந்த? மரியாதையே குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ. புரிஞ்சுதா? பிடி குழந்தைய. ஆ, கொடுங்கங்க. நான் தூக்கிட்டு வந்தது என் மேல தப்பு தான். தூக்கிட்டு வந்திருக்க கூடாது. தெரியுதுல்ல? பிள்ளை பிடி, இந்தா. இங்க பாருண்ணே, இப்படி எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது. செவுட்டுல நாளையிலும் இழுத்து அப்படி தூக்கி வெளியில போடு. என்ன, நானா இருந்தா நேரம் செஞ்சிருப்பேன். சி, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? என்ன, உங்க குழந்தையா இருந்தா உங்களுக்கு அதோட அருமை தெரியும். என்னோட குழந்தை தானே, யாரோ ஒருத்தனோட குழந்தை தானே. அது போனா என்ன வந்தா என்னன்ட்டு ஆளுக்கு இருந்திருப்பிய இல்ல? அருவி, எல்லாம் ஒன்று சொல்லணும். ஒன்று சரியான அடி இடி வச்சா நீ ஒழுங்கா இருப்ப. இல்லைங்க, அன்புக்கு இந்த மாதிரின்னு கேள்விப்பட்டதும் அவளை நான் பார்க்கவே வரலையா, அதனால தான் ஒரு பார்த்துட்டு போலான்னு பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன். பிள்ளைய அவள்கிட்ட காமிச்ச மாதிரி இருக்கும்னு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும்? என்னன்னு தெரியல, இந்த முல்லை நீ முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ. அண்ணன் சொல்ற மாதிரி ராட்சசி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஏன், எதுக்கு, எதனால ஒன்றும் புரிய மாட்டுக்கு. சி, ஏனே இருந்து பார்க்குற இங்கே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஏனே எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து தானா? சொல்லுனே, எப்படி இருந்த குடும்பம் இப்போ எப்போ பாரு சண்டை போட்டுட்டே கிடைக்கியா? ஏன் தான் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கிருஷ்ணா, என் தலையெழுத்து, வேற என்ன சொல்ல, என் தலையெழுத்து. அதனால சத்தம் போட்டுட்டு தான் இருக்க முடியும். பிள்ளை ஆன பொம்பளை பிள்ளையா இருந்தா சரி, அது வாழ்க்கையும் அதுவே தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கிடுச்சு. எல்லாம் போச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல கிருஷ்ணா. இங்க பாரு கௌசி, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனை? இங்கே வந்து இருக்கா? இங்க பாரு, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த பத்தி நான் எதுவும் பேச கிடையாது. இப்ப பேசுறேன். ஒழுங்கா அவர் கூட போய் சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. புரிஞ்சுதா? இல்ல சித்தப்பா, இவன் சரியான ஃப்ராடு சித்தப்பா. என்ன பெரிய ஃப்ராடா இருந்தாலும் இவ்வளவு நாள் கழிச்சு திரும்பி வந்து வா வான்னு கூப்பிடுறாருல, அப்போ பாசலமே கூப்பிடுறாரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி கிளம்பு. என்ன, சும்மா அந்த வீட்டுல பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காம, நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இங்க பாருங்க முல்லை, நீ கடைசியா வான் பண்ற. இந்த மாதிரி குழந்தைய தூக்கி போடுறது, அடுத்தவங்க குழந்தைய, ஷோ, இது மாதிரி இனிமேல் நடந்துக்கிட்டீங்க அவ்வளோதான். அண்ணே, குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஏன் இனிமேல் லைஃப் லாங் அன்பு அவங்க வீட்டிலே இருக்க சொல்லுங்க. இங்க எல்லாம் வர வேணான்னு சொல்லுங்க. எப்பா, என் குழந்தை எப்படின்னா, அன்புக்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்னு தெரியாதுண்ணே.
உண்மைதாங்க கிருஷ்ணா, உண்மைதான். நீ சொல்றது உண்மைதான். சரிண்ணே, நான் வரேன். என்ன பார்த்துட்டு நிக்கிறா? போலாம். போன்றல நின்னுட்டே இருக்கா? ம் சரிங்க. ஏன் திட்டிகிட்டே இருக்கீங்க? உன்னெல்லாம் திட்டாம என்ன பண்ண சொல்ற? போ. பாத்தியடி, உன்னால கிருஷ்ணா எவ்வளவு சங்கடப்பட்டுட்டு போறான்னு பாரு. அவனோட குழந்தடி, அதோட வலி அவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்ற மாதிரி ஊரா விட்டு பிள்ளை தானே, நீ என்ன வேணாலும் செய்வ. இங்க பாரு, உன்னை வீட்டுக்குள்ள போய் அனுப்புறேன். கௌசி, இத்தோட அவன் கூட கிளம்பிடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏ முல்ல, பொழைச்சு போய் தொலை. இதுக்கு மேலே நான் வெளில அனுப்புனேன்னு வை, எந்த எல்லைக்கு வேணாலும் நீ போவ. அதுக்காக மட்டுமே உன்னை உள்ள அனுப்புறேன். கௌசி, கோச்சுக்காதம்மா, சரியா? நீ பத்திரமா போயிட்டு வா. நீ அரவிந்த், நீ நல்லா வச்சுப்பன்னு தெரியுது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு தான் போகிற, சரியா? என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கப்பா. உன்னை நம்பி தான் அமுச்சு விட்றேன். கௌசி, பத்திரமா போம்மா, அவன் நல்லா வச்சுப்பான் உன்னை. சரிம்மா. எல்லாரும் திட்டி இதுக்கு மேலே நான் போகாமல் இருந்தா எனக்கு நல்லா இல்லை, எனக்கு நல்லா சரிப்படலை. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பா, அம்மாவை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்க அம்மா ஒழுங்கா இருந்தா நான் ஏமா கஷ்டப்படுத்த போறேன்? முதல்ல ஒழுங்கா இருக்க சொல்லு. மா, அப்பா சொல்கிற மாதிரி ஒழுங்கா கேட்டுட்டே இருமா. ம் சரி கௌசி, போயிட்டு வா. ம் சரிம்மா. கௌசி, உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ம் போ. இந்த பிள்ளை முதவே இந்த மாதிரி போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமாங்க? அடச்சி, வாய மூடு. இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்குமான்னு வேற சொல்றியா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. தூ, மூஞ்சி முகரையும். அறிவில்ல, குழந்தைய அப்படி திருப்பி வச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு கொடுக்க மாட்டியா போய்? அந்த அக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. கொடுக்க மாட்டாம அவங்க, நான் ஒருவேளை பிடுங்க போய் அவங்க பாட்டுக்கு டப்பக்கடி கீழே போட்டாங்கன்னா என்ன பண்றது? தம்பிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு பயந்துட்டே நான் கிட்ட போகாம இருந்தேன். என்னதான் இருந்தாலும் உனக்கு ரொம்ப அசால்ட் அருவி. எனக்கு என்னன்னு இருக்கா? கிருஷ்ணா தம்பி, என்னாச்சு? இப்ப அருவியை திட்டிட்டு இருக்கியா? நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்னடா, எதுக்கு இப்ப அவ்வளவு சத்தம் போடுற? யார் தலைகீழ வச்சிருந்தா? மல்லிகாணி, வேற யாரும் இல்ல, முள்ளனி தான். குழந்தைய இவ கொண்டுட்டு போயிருக்கா அன்புவை பார்க்க. அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல. அண்ணே வெளியில போன்னு துரத்திட்டு இருந்திருப்பாக போல. அப்போ இவ குழந்தைய தூக்கிட்டு போ, டக்குன்னு தம்பியை பிடிச்சு தலைகீழ விட்டு என்னை வீட்டுக்குள்ள அனுப்புங்க, அப்பதான் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அட கடவுளே, என்ன கிருஷ்ணா சொல்றியா? அப்படியா? புள்ளையக்க தம்பி எப்படி பண்ணுச்சா? சே. ஆமா, நான் என்ன பொய் சொல்றேன்னா என்ன? போய் பாக்குறேன், இவன் சத்தம் கேட்டுச்சு, அழுகிற சத்தம். சரி என்னன்னு போய் பார்த்தா அந்த மாதிரி குழந்தைய தொங்க விட்டுட்டு இருந்தான். எனக்கு எப்படி இருக்கும் பார்த்த உடனே. ஐயோ, யாரா இருந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கும் பாக்கனே. என்னடா சொல்ற? அப்படியா? ஆமாமா, எனக்கு என்ன பொய் சொல்லணும்னு அவசியமா? இந்த நிக்கிறா பாரு, இவகிட்டே கேளு. என்ன அருவி, அப்படியா? ஆமாக்கா. குழந்தைய ஒரு நிமிஷம் குடு. ஏங்க? குழந்தைய ஒரு நிமிஷம் குடுன்னு சொன்னேன். குடுன்னா குடு, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. ஏன் நான் வச்சிருக்கும் போது ஏன் கேக்குறீங்க? குடுன்னா. அலிகானி, இவனை புடிங்க. ஏன் கிருஷ்ணா, கொண்டா. ஒரு நிமிஷம் புடிங்க. கிருஷ்ணா என்ன பண்ற? கிருஷ்ணா, அருவி என்ன பண்ற? ஏங்க ஏன் அடிக்கிறீங்க? அண்ணி, நீங்களே நினைச்சு பாருங்க, குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்களே ஏதோ ராட்சஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை பிள்ளைய தடுமாறி கீழே போட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? நினைச்சு பாருங்க. எல்லாம் யாரால? எல்லாம் அந்த அருவினால மட்டும்தானே. அதனாலதான் எனக்கு சரி கோவம் வருது. வீடு கிருஷ்ணா, அதுக்கு அவ என்ன பண்ணுவா? ஏதோ குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு காமிக்கலான்னு தூக்கிட்டு போயிருப்பா. நீ பண்றது ரொம்ப தப்பு கிருஷ்ணா. அதுக்குன்னு அருவியை போட்டு இப்படி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. பார்த்துக்க, என்ன பழக்கம் இது? என்னன்னு கேட்டேன். இப்படி அடிக்கலாமா? பாவம் இல்ல? ஆட நீங்க வேற நீ, என்ன பாவம் இல்லை என்னன்னு கேட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பாவம் பார்த்தா? அருவி, இந்தா பிள்ளை பிடி, நீ வீட்டுக்குள்ள போமா. கிருஷ்ணாக்கு என்ன வேலை? நான் சாதாரணமாக அன்புவை பார்க்க தான்க்கா போனேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுக்கா. தெரிஞ்சிருந்தா நான் போவேனா சொல்லுங்க? அது புரியாம இவர் என்னடானா இப்படி பேசுறாரு, அடிக்கிறாருக்கா. சரி வீடு, குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கோவத்துல தான் கிருஷ்ணா தம்பி அப்படி பண்ணுது. அது என்ன அவ்வளோ திமிரு? ஏன் வீட்டில் குத்துக்கல்லாட்டி நான் தானே உட்காந்துருக்கேன், என்கிட்ட கொடுத்துட்டு போகக்கூடாதா? என்ன கிருஷ்ணா, அப்படி என்ன திமிரு? தூக்கிட்டு தான் போகணுமா? ஏன் என்கிட்ட பார்த்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தா நான் வச்சிருக்க மாட்டேனா? வேணும்னே பண்ணிட்டு இருக்கா. நீ என்னடா பார்த்துட்டு இருக்க? கொடுத்ததா கொடுத்து இன்னும் 2 சேர்த்து கொடு. அப்பதா என்ன என்ன அப்பதா நல்லா போட்டு போட்டு விட்றா. பாவம் சித்தி, ஏற்கனவே அடிச்சு போட்டாவ, வாங்கிட்டு நிற்கிறாவ, திரும்பி 2 கொடுன்றா. இதெல்லாம் ஓவர். பார்த்துக்க,
இப்படிலாம் பேசாத அப்பதா. ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. அதை அவங்கள திட்ட மாட்டேங்கிறா, சித்தியை திட்டி நல்லா சித்தப்பாவை அடிக்க சொல்றா. போப்பதாங்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு. சிலுவண்டு, உனக்கு என்ன தெரியும்? வாயை மூடிட்டு வாரம் பண்ணிடு. தெரியும்ல பெரியவளுக்கு. ஏ கிருஷ்ணா, இனி எங்காவது இவ கால் எடுத்து வைக்கட்டும் வீட்டை விட்டு. பிறகு இவளுக்கு இருக்குடா, சும்மா விடாத இனி. ச்சே, இவளால் இன்னைக்கு குழந்தைக்கு என்ன ஆக தெரிஞ்சா. நல்ல வேலை, நல்ல நேரத்தில் நீ போன. நீ மட்டும் அந்த நேரத்தில் போகாம இருந்திருந்தா குழந்தை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. ஆமாம்மா, நல்ல நேரம், நல்ல நேரத்தில் நான் பாட்டுக்கு போயிட்டேன். இல்லைனா என்ன இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. கிருஷ்ணா, என்னண்ணே, ஏன் அழுதுட்டு வரியா? என்னால தாண்டா உன் பிள்ளை இன்னைக்கு இப்படி ஆயிட்டான். ச்சே, அதை நினச்சாவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு கிருஷ்ணா. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. அண்ணே, அண்ணி பண்ணதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? அவங்க பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க தான் ஏதோ புரியாமல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுங்கண்ணே. இல்லை கிருஷ்ணா, இவ அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. ச்சே, ரொம்ப மாறிட்டா. இன்னமும் குழந்தைய வச்செல்லாம் விளையாடுறா. அதான் எனக்கு பயமா இருக்கு. சரி, போய் தொலைன்னு வீட்டுக்குள்ள அமுச்சு விட்டுட்டேன். என் அறிவு கேட்டவனே, அவன் என்ன பண்றான்னு அவளை வீட்டை விட்டு துரத்துறா. எல்லாம் உன்னால வந்தது. அவளையா சொல்ற நீ? அம்மா, திரும்பவும் சொல்றேன், அந்த முல்லைக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசாத. நீ சப்போர்ட் பண்ணி பேசுனேன்னு வையேன், அவ தலைக்கு மேல வச்சு ஆடுவா. அப்புறம் யார் தாண்டா அவளுக்காக பேசுறது? எல்லாரும் அவளை ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சா பாவம் இல்ல அவ. நீ அவளுக்காக பேசவே வேணாம், தயவு செஞ்சு. வாயை மூடிட்டு இருந்தாலே அது போதும் எனக்கு. இங்க பாரு பெரியவனே, நீ பேசுறதா தப்பு. அவளும் ஒரு வகையில பாவம் தான். எல்லாரும் சேர்ந்து அவளை திட்டிகிட்டே இருந்தா அவ என்ன ஆவா? நீ இந்த மாதிரி தான் செய்யறதுக்கு போவா. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். என்னத்த நீங்க பேசுற விதமே சரியில்லை. ஆகாரி வந்தா பாத்தாக்காரி ஆரம்பிச்சிட்டா. கிருஷ்ணா, மன்னிச்சிருன்னு சொல்லதாயா வந்தேன். மன்னிச்சிரியா? என்னண்ணே, நீங்க போயிட்டு இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு. அண்ணே, நான் எதுவும் நினைக்கலண்ணே, விடுனே. சரியா?